தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. அங்க வெளியிட்டு இங்க வைக்க மாட்டீங்களா சார்? சிஎம் போட்டோ இங்க வைக்கணும் சார். உங்க ரூம்லயே வைக்கணும் சார். அங்க வைக்கணும். சிஎம் போட்டோ வைங்க சார். எடுக்கிறது வைக்க சிஎம் போட்டோ வைக்கணும்ல அந்த மாட்டே சார். தாவேகா தலைவர் ஜோசப் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்ற சில நாட்களிலேயே அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். அமைச்சர்கள் தங்கள் பொறுப்பு மாவட்டங்களில் தீவிர ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த ஆய்வுகளின் போது ஆங்காங்கே சலசலப்புகளும் பரபரப்புகளும் ஏற்பட்டு வருகின்றன. அதேபோல் புதுக்கோட்டை மாவட்ட பொறுப்பு அமைச்சராக உள்ள அறந்தாங்கி தொகுதி தாவேகா சட்டமன்ற உறுப்பினரும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சருமான முகமது பர்வேஸ் சர்ச்சையில் சிக்கியுள்ளார். சில நாட்களுக்கு முன்பு அறந்தாங்கி அரசு மருத்துவமனைக்கு ஆய்வு சென்றபோது தூய்மை பணியாளரிடம் சால்வையை தோளில் வாங்காமல் கையில் வாங்கியதால் தீண்டாமையை கடைபிடிக்கிறாரா அமைச்சர் என்ற கேள்வி எழுந்தது. அந்த பரபரப்பு அடங்குவதற்குள் புதிய சர்ச்சையில் சிக்கியுள்ளார் அமைச்சர் முகமது பர்வேஸ். 8ஆம் தேதி திங்கட்கிழமை கரம்பக்குடி அருகிலுள்ள மலையூர் அரசு மருத்துவமனைக்கு ஆய்வு செய்ய சென்றார். ஆய்வின் போது சிகிச்சைக்கு வந்த நோயாளிகளிடம் அவர்களது சிகிச்சை குறித்து விசாரித்த அமைச்சர் பின்னர் ஆய்வகத்திற்கு சென்று அங்குள்ள வசதிகள் குறித்தும் கேட்டறிந்தார். தொடர்ந்து மற்றொரு அறைக்கு சென்றபோது அங்கு இருக்கும் மருந்து தொடர்பான விஷயங்களை மருத்துவர்கள் ஒவ்வொன்றாக எடுத்துரைத்தனர். ஆனால் அதனை எல்லாம் கவனிக்காமல் அறையின் சுவரை சுற்றும் முற்றும் பார்த்தார் அமைச்சர். அங்கு ஓரமாக ஒரு ஜன்னலில் தாவேகா கொள்கை தலைவர் தந்தை பெரியார், கலைஞர் மற்றும் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோரின் படம் போட்ட காலண்டர் ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது. உடனே டென்ஷனான அமைச்சர் பர்வேஸ், முதலமைச்சர் படம் எங்கே என்று கேட்டார். அங்கிருந்த மருத்துவர்கள் முன்னறையில் உள்ளது என்று பதிலளிக்க அமைச்சரோ எல்லா அறைகளிலும் முதல்வர் படம் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். பின்னர் அந்த அறையின் ஜன்னலில் தொங்கிக் கொண்டிருந்த காலண்டரை கை காட்டி சுட்டி காட்டினார். அருகில் நின்ற அரசு மருத்துவர் உடனடியாக அந்த காலண்டரை அறுத்து தூக்கி வீசிய காட்சி சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. அதனைத் தொடர்ந்து அடுத்த முன்னறையில் இருந்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் படத்தை எடுத்து வந்து மாட்ட முயற்சித்தனர். ஆனால் சரியாக மாட்ட முடியாததால் இறுதியில் முதல்வர் விஜயின் படம் தரையில் வைக்கப்பட்டது. தந்தை பெரியார், கலைஞர், மு.க. ஸ்டாலின் படம் போட்ட காலண்டரை முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் எம் அப்துல்லா வழங்கியுள்ளார். அந்த காலண்டர் ஓரமாக ஒரு ஜன்னலில் தான் தொங்கியது. அந்த இடத்தில் முதல்வர் படம் வைக்கப் போவதில்லை. ஆனால் தாவேகாவின் கொள்கை தலைவர் பெரியார் படத்தை கூட அரசு அலுவலகங்களில் வைக்க தாவேகா அமைச்சருக்கு பிடிக்கவில்லை. இது என்ன என்று கை காட்டியதும் அரசு மருத்துவர் அறுத்து தூக்கி எறிந்து விட்டார் என்கின்றனர் சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள். இந்த சம்பவம் பெரியாரிய ஆதரவாளர்கள் மத்தியில் அதிருப்தியையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. 21 சப்சென்டர் சார், ஹெல்த் சப்சென்டர் சார். இந்த பிஹெச் கீழ உள்ளது சார், 69,000 பாப்புலேஷன் சார். இப்போ நம்ம பப்ளிக் ஹெல்த்னா பிஹெச் மட்டும் இல்லை சார். இப்போ ஸ்கூல்ல வந்து டேப்லெட்ஸ் கொடுக்குறது, ஃபீல்ட்ல போயிட்டு எம்எம்யூடி பார்க்குறது எல்லாமே நம்மளுடைய கண்ட்ரோல் தான் சார். ஸ்கூல்ல போய் நாப்கின் டிஸ்ட்ரிபியூட் பண்றது, அயன் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் கொடுக்குறது எல்லாமே நம்ம தான் சார் பண்ணுவோம். சிஎம் போட்டோ எங்க சார்? அங்க வெளியிட்டு இங்க வைக்க மாட்டீங்களா சார்? சிஎம் போட்டோ இங்க வைக்கணும் சார். உங்க ரூம்லயே வைக்கணும்ல சார். அங்க வைக்கணும். சிஎம் போட்டோ வைங்க சார். போட்டோ எடுக்கிறது வைக்க சிஎம் போட்டோ வைக்கணும்ல அந்த இடத்துல மாட்டே சார். சிஎம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.